வயலன்ஸ் வந்து நமக்கு அதாவது நம்ம நாடுக்கு ஃபேவர் மாரி இருந்தது அப்படின்னா, அத கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா அது வயலன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. மத்தவங்க வந்து நம்ம நாடுக்கு பண்ற வயலன்ஸ நம்ம நாடு எப்படி வந்து அதுக்கு பதில் குடுக்குறதுன்னு தான் அந்த படம் காமிக்குது. துரேந்தர் 2, தி ரிவெஞ்ச். மூவி சீரியஸ்லி ஃபென்டாஸ்டிக். இவ்ளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரன்வீர் சிங் அமேசிங். எல்லா ஆக்டர்ஸுமே அமேசிங். ஸ்டோரி லைன் சூப்பர்ப். 4 ஹவர்ஸ் மூவி இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது தான் எல்லாருக்குமே ஒரு தீவிரமான இது இருந்தது. சூப்பர்ப். நிறைய விஷயம் இந்த படம் சொல்லிக் கொடுத்துச்சு. சாக்ரிஃபைஸ், நம்ம நாடு பற்றி நமக்கு இருக்கிற அந்த பேட்ரியாட்டிசம், நம்ம ஃபேமிலி, நம்ம இமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சுட்டு கூட எப்படி வந்து நம்ம நாடையும் பேட்ரியாட்டிக்காக பார்த்துக்கலான்றத சொல்லிக் கொடுக்குறது இந்த படம். வயலன்ஸ் வந்து நமக்கு அதாவது நம்ம நாடுக்கு ஃபேவர் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அது வயலன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. மற்றவங்க வந்து நம்ம நாடுக்கு பண்ணுற வயலன்ஸை நம்ம நாடு எப்படி வந்து அதுக்கு பதில் கொடுக்கறதுன்னு தான் அந்த படம் காமிக்குது. துரந்தர் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஒன்னோட நல்லா இருக்குது. ஃபுல்லாக இப்போது பேட்ரியட்டிசம், இந்தியாவுக்கு பேட்ரியட்டிசம் காட்டுற மாதிரி இருக்குது படம். அவ்வளோ அந்த மாதிரி எதுவும் சொல்ல, ஆனால் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது படம். ஆமாம், எதிர்பார்த்தது கிடச்சிச்சு ப்ரோ. படம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து கதை வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. 4 மணி நேரம் இருந்தாலும் போர் அடிக்காமல் போயிடுச்சு. அப்படிலாம் இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு போனது மட்டும் காமிப்பாங்க. இதில் எப்படி எங்கே எவ்வளோ ட்ரெயின் பண்ணி போனார் அதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சாங்க. இல்லை, கரெக்டாக தான் யூஸ் பண்ணாங்க. என்னண்ணா? ஆமாம், கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, முடிஞ்சிச்சு படம். அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சுண்ணா, ராவா காமிச்சேன். இருந்துச்சுண்ணா. துரேந்தர் 2 பார்த்தேன் ப்ரோ. துரேந்தர் அதுதான் ஆர்மி பற்றி தான் ப்ரோ. ஸ்பை த்ரில்லர் கடை நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தேன். செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ப்ரோ. ஆக்ஷன் கொஞ்சம் கம்மி. படம் நல்லா இருக்குது, ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். போர்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா போகுது. கரெக்ட், இன்ட்ரோ பிளாக் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். மைனஸ் பெருசாக வரதும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ எல்லாருக்கும். புரியல, டியூரேஷன் அது அந்தளவுக்கு பெருசாக ஸ்டோரிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகல. அவங்க தேவையான ரோல் கரெக்டாக போட்டிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஒன்லைன்னா ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்ததை வச்சு யூஸ் பண்ணாங்க, நடந்ததை வச்சு யூஸ் பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் ஓன் ஸ்டோரியாக இருந்தால ஓகேவாக இருக்குது. துரந்தர் த ரிவெஞ்ச் இப்போ தான் பார்த்தோம். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி. பேசிக்கலாக டைரக்டரே நம்மகிட்ட இது சொன்ன மாதிரி, அவங்க இன்ஸ்டாவில் சொன்ன மாதிரி, டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஸ்பாய்லர், பட் தயவுசெய்து போய் பாருங்கள். யூ வில் என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் இட். ப்ளஸ் மைனஸ் எதுவுமே சொல்லவே முடியல, ஏன்னா எவ்ரி சிங்கிள் பீஸ் வாஸ் பிளான்ட் அண்ட் நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டும் ஒரு இடத்துலையும் போர் ஆகாமல் லேக் இல்லாமல் நம்ம பார்க்க முடியும். வைலன்ஸ் வந்து எந்த மூவியில் இல்லை. இந்த மாதிரி த்ரில்லர் மூவி, ஆக்ஷன் மூவி இருந்தால் வைலன்ஸ் எதில் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. அதனால தான் அதுக்கு ரேட்டிங் கொடுத்து பசங்களை கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி உள்ளே வந்து என்ன நெக்ஸ்ட்டு அவர் எப்படி ஆக்குபை பண்ணுறாரு தான் ப்ரோ கதை பிடிக்கும். பார்ட் 2 ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆமாம், வயலன்ஸ் பயங்கரமாக தான் இருந்தது. நான் ஃபேமிலிலாம் இல்லை, எல்லாமே 18+ தான். எல்லாருமே அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபேமிலியோட கஷ்டம் தான். ப்ளஸ்னால் மியூசிக் தான் ப்ரோ. மியூசிக் தான் ஃபுல் படமே வந்து கொண்டு போச்சு. மியூசிக் வச்சே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அவங்க. மற்றபடி ஹீரோயின் அவ்வளோவா இந்த தடவை இல்லை. ஃபஸ்ட் பார்ட் விட இது என்ன கம்மி தான். ஃபஸ்ட் பார்ட் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ அவ்வளோவா பெருசாக எதுவும் இல்லை. அவர் தான் ப்ரோ, அவர் மட்டும் தான் கதையே, அவ்வளோதான்.